என்ன கொடுமை சரவணன், இது என்ன கொடுமை. 2 பேரும் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு ரெட்டியாக இருக்காங்க பிரஜின் அண்ட் கமருதீன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கு. இந்த வாரம் பிக் பாஸ் வீடு ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக மாறப்போகிறது. சரி, ஸ்கூலாக மாறினா மட்டும் இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க? இந்த அலம்பல் டிக்கெட் எல்லாம் இந்த வாரமாவது மாறுமான்னு பார்ப்போம். 50 நாட்கள் ஆயிடுச்சு. சாண்ட்ரா, திவ்யா, விக்கல்ஸ் விக்ரம், சபரிநாதன், அரோரா, வியானா, இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாரு வந்து வார்டன், எஃப்ஜே அசிஸ்டன்ட் வார்டன். பிரஜின் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கம் மாரல் சயின்ஸ் டீச்சர். கனி வந்து தமிழம்மா, அமித்து டீச்சர் தான். எல்லாத்துக்கும் ஆப்டான ஒரு ரோல் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அதை எப்படி வந்து ஃபன்னாக கொண்டு போற போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக சாரி, இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃபன் எலமெண்ட்டாக கொண்டு போக வேண்டிய டாஸ்க். அதை வந்து அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணலைன்னா திரும்பவும் வாரம் ஒரு பஞ்சாயத்து வந்த மாதிரி இந்த வாரம் ஒரு பஞ்சாயத்து வரும். இது கொஞ்சம் சென்சிட்டிவாக வரும். ஏன்னா வெளியே இருக்கக்கூடிய ஸ்கூல்களில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் பல பேர் வந்து என்ன சொல்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ சோஷியல் இது இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒரு லிமிட் மீறக்கூடாது. கமருதீன் தாடியை ஷேவ் பண்ணிவிட்டு டீச்சரோட லவ் பண்ணிவிட்டு பிரேமம் படமாக இருக்கக்கூடாது. தட் இஸ் ராங். அது வேறு, அது காலேஜ், இது ஸ்கூலு. முன்னாடியே சொல்லிடுறோம், நீ என்ன பிளான் பண்ணுவேன்னு தெரியும். ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு டீச்சர்னு பிளான் பண்ணாலும் பண்ணுவேன். ஐயோ, கமருதீன் ஃபேன் சும்மா இருக்க மாட்டாங்களே. சாரி, கமருதீன் பிஆர்ஸு, சரி பரவாயில்ல. பிரஜின் அவர்கள் என்ன பண்ணுவார்? மாரல் சயின்ஸ், எப்படி மாரல் சயின்ஸ் டீச்சர் வேறு, இதில் பிரின்சிபல் வேறு. இவங்க பண்ணுற அலம்புகளுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு நபரை வந்து திகழ போகிறார். சும்மாவே அந்த மனுஷன் கிளாஸ் எடுப்பாரான். இதில் மாரல் சயின்ஸ் வேறையாடா டே. பாரு தான் வார்டனா என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறதுக்கு நான் ஆவலை காத்துட்ருக்கேன். அலம்பு பண்ணுவாங்க பசங்க, செம்ம அலம்பு பண்ணுவாங்க. பொண்ணுங்களும் செம்ம அலம்பு பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? பாரு ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அழகாக போன 3 வாரங்களில் மாறி இருக்கிறதாகவும் 3 வாரங்களில் இதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் தெரிய வருது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து பாரு இரிட்டேட் பண்ணாயின்னு வைப்போம். அதையும் ஹேண்டில் பண்ணுறாங்களான்றதை பார்ப்போம். என்ன மக்களை நான் சொல்கிறது, இதுக்கு வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஸ்டூடெண்ட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுபிக்ஷா, ஐ டோன்ட் நோ வாட் ஷீ இஸ் கோயிங் டு டூ. பட் இந்த மாதிரியான டாஸ்க்குகள் எப்பயுமே எல்லா சீசனும் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் தந்துருக்கு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆள் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 50 நாள் வரைக்கும் இங்கே உள்ளே இருக்கவே ஒன்றுமே 1% கூட பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்றது உண்மையாக இருந்தாலும் இந்த டாஸ்க் யாராவது ஒரு ஆளை வெளியே கொண்டு வருமானு பார்ப்போம். இல்லை யாராவது ஒரு 2 பேர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். புரியுத மக்களே? நான் நேற்று லைவில் சொன்ன மாதிரி கமருதீன் திருந்த போகிறதில்ல. பாரு விட்டா அரோரா விட்டா பாரு. இவருக்கு இருக்க பிரச்சனை என்னன்றது நமக்கு தெரியும். நம்ம அதை இந்த வீடியோவில் பேச முடியும். உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஒரு சைடு அந்த பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் வியானாவோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஸ்டார்ட் ஆயிடுச்சு.